பிள்ளைகள் பார்த்து சொல்கிறேன். தாய் சரி தாய் மாரியாத்தா, ஒரு மனசு ஒரு பக்கம் நல்லா இருக்குது, மனசு உனக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கியா? ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அதே மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்காது சொல்லிடுச்சுலம்மா. ஒரு பக்கம் நல்லா இருக்க, ஒரு மனசு உனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குதா? சரிவா, அதெல்லாம் சரியாயிடும். சரியா? மனசே மந்த மாட்டே வச்சுட்டு இருக்க, ஒரு பளிச்சுன்னு கொண்டு வர மாட்டேங்கிற, அப்படியே முடக்கிட்டு வச்சிருக்க. சரியா? அந்த மாதிரி இருக்கு எல்லா இதுலைக்குமே. யாரா பார்த்தாலும் உன்னை எதுக்கத்தையும் பார்க்குறா. உண்மைவேடா, அதுக்காக எதுக்கத்தையும் பார்க்குறா. ஏன் அந்த பிள்ளை அடுக்கு பாவம் போட்டு ஊற்றினா அப்படி இருக்கலே எதுக்குறாங்க. நல்லா இருந்தால் நாலு இது பிடிக்காது. எங்கே குலசாமியெல்லாம் எங்கே குதிரையில் ஒரு சாமியாக வந்துடுறீங்க. வேட்டை கருப்புன்னு சொன்னாங்க. அப்புறம் குதிரையிலேன்னு வருது. அது தெரியல, ஆனா கருப்புன்னு சொன்னாங்க. வேட்டைன்னா குதிரையிலையும் போவாங்க. சரியா? குதிரை போறாருல்ல, குதிரை போ அதெல்லாம் வர்றாரு, வந்து சொப்பனத்திலே வந்து காட்டிட்டாரா தச்சுருவாராக. பரந்த மனசு உனக்கு. சரியா? மனசெல்லாம் நல்ல மனசு, யாரையும் வந்து ஒரு கள்ளங்கோளமாக நினச்சிக்க மாட்டேன். சரியா? அவங்க புத்தி அவ்வளோதே, நம்ம புத்தி இவ்வளோதே அப்படின்னு இருப்பேன். சரியா? ஆமாம் தாய் சரி தாய், கொஞ்சம் முடக்கமாக இருக்குது. சரியா? அந்த வெத்தலை லேசாக முடங்கி இருக்குது. குழந்தையெல்லாம் நல்லபடியாக பிறந்துடும், காலில் வச்சு குளிச்சு விட்ற. சரியா? அதனால் நல்லபடியாக மயம் பிறக்கணும். சரியா? அதுக்கு மாதிரி தாயிட்ட வேண்டிக்கிடுவா. சரியாத்தா? நல்லபடியாக பிறப்பான். ஆமாம் சுவப்பிரசமாக பிறக்கட்டும். எந்த பிள்ளைனாலும் நல்ல பிள்ளையா மன நிம்மதியோடு பிறக்கட்டும். அத்தா அந்த மகளுக்கு நல்லவா கொடுக்க வரணும். ஊதி கொடுத்தா கரெக்டாக 7. சரியா? முன்னாடி இது கரை இருக்காத்தா 2 பேருக்கு எது இருந்தால் ஒது விடுமா. 4 கணவனுக்கா அரசனுக்கா கிரகம் இருக்கா? அரசனுக்கு கொஞ்சம் கிரகம் இருக்கு. இந்த மகளுக்கு 8 கட்டா. 2 வீட்டுமே முதல் சொன்னாப்புல 2 வீட்டுமே கொஞ்சம் கிரகாரி இருக்கேன். உங்களுக்கு கிரக 2 வீட்டுமே கொஞ்சம் கிரகம் இருக்கு. 2த்துக்கு ஒரே ராசி. தாழ்ந்து வச்சு என்ன ராசி? 2 வீட்டுக்குமே மீனா ராசி. கிரகம் இருக்கு 2 வீட்டுக்குமே. சரியா? கொஞ்சம் கிரகாரி இருக்கேன். சரிம்மா இருக்கேன்னு சொல்லி, சரிம்மா கிரகம்னா இருக்குன்னு அதான் தெரிஞ்சு கொஞ்சம் யோசிப்பேன். அதை பற்றி கண்டிக்க. ஆனால் அவர் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து அதான் அந்த போகிற பக்கத்து நல்ல மீன் படம் கிரகம் இருக்குன்றது மட்டும் உங்களுக்கு தெரியும். சரியா? சரி. அவர் கண்டுக்க மாட்டார். அதெல்லாம் அந்த ஐஸ்வர்யா குலசாமி வந்திருக்காளே 10 ரூபா திண்ணூரில் நிற்கிறதா அஸ்தி வார்த்தை நீ கிளப்பிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. புரியுதா? மனம் வந்து அவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மனம் மாறணும். அதுதான் ஒரு வீடு வருது, அதுக்கும் அந்த சரியா? அஸ்திவாரத்தை மாற்றிடுங்க, மனையை மாற்றணும். உன்னுடைய கவலை பிரச்சனை எல்லாத்துக்குமே வெத்தலையில் அஸ்திவாரம் எடுவிட்டு இருந்துச்சு. நீங்கள் மனம் மாறினீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. சரியா? முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யுங்க. அதே ஒரு வீடு வந்திருக்கு, அதை எப்படியாச்சும் அமைச்சு கொடுக்கணும். சரி, அதே எடுத்த 10 நூறு என்ன சொல்லுச்சு? அஸ்திவாரம் வெளியில் போகணும், இந்த இருக்க அஸ்திவாரம் சரியில்லை மன சரி. ஆனால் அந்த இடத்துல போகணும்னா அவங்க காசு கொடுத்தா நம்ம கிளப்ப முடியாது. டக்குன்னு போனோம்னா அவர்கிட்ட வந்து வாங்க முடியாது. யார்கிட்ட? இந்த உங்கள் மச்சம் முன்னாடி அது கரெக்டாக அவங்க பார்க்குறாங்க. இப்போ அப்போ என்ன தார் சீடாக ஓட்டிட்டாயா? காசு மாதிரி போட்டு ஆனால் ஹாஸ்பிட்டலாக போட்டு விட்டாங்க. நல்லா இருக்கும். அதில் பாதி காசு கொடுக்கணுமா? இப்போ உங்களுக்கு 2 பேரும் சரிசமாக போட்டு கட்டிட்டாங்க. பார்த்துருக்கோம். சரி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான்